கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்திலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை போஷித்து பாதுகாத்து பராமரித்து வருகிறதை நினைத்து கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். சென்னையில் வேலைச்சேரி உள்ள ஏழி மேஜி சபை வழங்கும் அனுதினம் அண்ணா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அனுதினமும் 5 நிமிடம் உங்களோடு. இந்த நாளிலும் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் சங்கீதம் 103 2வது வசனம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. தன் ஆத்துமாவை குறித்து தாவீது சொல்கிறான், ஆண்டவர் செய்த நன்மைகளை நீ ஒரு நாளும் மறக்காதப்பா அப்படின்னு சொல்கிறான். அப்படியாக ஒரு முதலாளி தன் வீட்டிலே கார் துடைத்து கொண்டிருந்த அந்த வேலைக்காரியினுடைய காலில் போய் விழுந்து வணங்குறாங்க. அவங்க என்ன திடீர்னு இப்படி வந்து காலில் விழுந்து வணங்குறாங்களேன்னு சொல்லி அங்கே பக்கத்தில் இருந்த செக்யூரிட்டி கார்டு, ஒரு லேடி செக்யூரிட்டி கார்டு, ஐயோ நம்ம ஓனர் போய் இந்த அம்மா காலில் விழுந்து வணங்குறாங்களே, அவங்க வேலைக்காரியாச்சே, காரை துடைச்சிட்டு இருக்காங்களே, அவங்க வேலைக்காரியுடைய காலில் போய் விழுந்து வணங்குறாங்களே, என்னாச்சு, போய் நம்ம ஓனர் அம்மாக்கிட்ட போய் சொல்லுவோம் அப்படின்னு அந்த செக்யூரிட்டி அந்த அம்மா போய் ஓனர் அம்மாக்கிட்ட போய் சொல்லுது. அம்மா நம்ம ஓனரு, நம்ம ஐயா ஒரு வேலைக்காரியுடைய காலில் போய் விழுந்து வணங்குறாங்களே, என்னாச்சுன்னு தெரியல, அப்போ இவருக்கும் அந்த அம்மாவுக்கும் என்ன சம்மந்தம் இருக்கும் அப்படின்னு சந்தேகத்தை உண்டாக்கி விட்டா. உடனே ஓனர் அம்மா வராங்க. அவர் ஆஃபீஸில் உட்காந்துருக்க நேரத்தில் வராங்க. என்ன காரியம் செய்கிறீங்க, எனக்கு தெரியாமல் ஏதோ தப்புலாம் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, எதுக்காக நீங்கள் போய் அந்த வேலைக்காரியுடைய காலில் விழுவுறீங்க அப்படின்னு. நான் சொல்கிறேம்மா கேளு, பொறுமையாக கேட்குறியா. எனக்கு அவங்க வந்து ஒரு டீச்சராக, நான் ஸ்கூலில் படிக்கும்போது எனக்கு டீச்சராக இருந்தாங்க, புரியுதா. நான் டீச்சராக இருக்கும்போது நான் ஸ்கூலில் படிக்கிறதுக்கு எனக்கு வசதி வாய்ப்பே இல்லை. எனக்கு வசதி வாய்ப்பு இல்லாத நேரத்தில் அந்த அம்மா தான், அந்த டீச்சர் தான் எனக்கு எல்லாத்தையுமே படிக்க வச்சாங்க. எங்கள் அப்பா அம்மாக்கிட்ட காசு இல்லை, அவங்க தான் ஃபீஸ் கட்டி என்னை படிக்க வச்சாங்க. அந்த பழசை நான் ஒரு நாள் மறக்கலை. அவங்கள கேட்டேன், ஏன் டீச்சர் நீங்கள் இப்படி வந்து இந்த மாதிரி வேலைக்கு வந்தீங்க. இல்லை, நாங்கள் திருமணமாகி என்னுடைய கணவர் இறந்துட்டார், என்னுடைய மகனுக்கு திருமணம் ஆணுச்சு, திருமணம் ஆனவுடனே மருமக வந்தா, உடனே என் பிள்ளை என்னை வீட்டை விட்டு அனுப்பிச்சிட்டான். அதனால் நான் எங்கே வேலைக்கு போகிறதுன்னு என்ன செய்யுதுன்னு பிளாட்ஃபார்மில் படுத்திருந்தேன். அப்போ தான் நீங்கள் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் போட்டிருந்தீங்க, இந்த ஆஃபீஸுக்கு வேலைக்கு வரவங்க யார் அப்படின்னு, அதனால தான் அந்த வேலைக்கு வந்தேன் நான் அப்படின்னாங்க. அப்போ ஓனர் அம்மா அழுதுட்டாங்களாம். சரி ஓகே நான் தெரியாமல் புரிஞ்சிட்டேன். அப்போ உடனே சொன்னாராம் இந்த ஓனர், இனிமேல் இந்த அம்மாவை நம்ம வீட்டில் வச்சு பராமரிப்போம் அப்படின்னு சொன்னாங்களாம். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அப்படிதான் நம்முடைய வாழ்க்கையில் கடந்து வந்த பாதைகளிலே நமக்கு இக்கட்டான சூழ்நிலைகளில் நமக்கு உதவி செய்தவர்களெல்லாம் ஒரு நாளும் மறக்கக்கூடாது. அப்படியாக நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறக்கக்கூடாது. நோவா என்கின்ற தேவ மனுஷன் தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்காக, அழிவிலிருந்து பெரிய ஜலப்பிரளிலிருந்து காப்பாற்றுவதற்காக அவர் ஒரு பெரிய பேழையை உண்டாக்கினார். ஒரு பேழையை உண்டாக்கி அழிவிலிருந்து தன்னையும் தன் குடும்பத்தையும் கர்த்தர் மிருக ஜீவன்களையும் கர்த்தர் காப்பாற்றினதற்காக ஆதியாகமம் 8ஆம் அதிகாரத்திலே அவர் ஒரு பலிபீடம் கட்டி சுத்தமான பறவைகளையும் சுத்தமான மிருகங்களையும் கொண்டு வந்து அதில் சர்வாங்க தகனபலி செலுத்தினார். கர்த்தர் வந்து அந்த வாசனை முகர்ந்தார். நோவா வந்து தேவனுக்கு ஒரு நன்றி பலிபீடம் கட்டி அவன் கர்த்தரை தொழுது கொண்டான். தாவீது சொல்லுகிறான் சங்கீதம் 116, என் தேவன் செய்த எல்லா நன்மைகளுக்காக நான் எண்ணத்தை செலுத்துவேன், என் ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு நான் கர்த்தரை தொழுது கொள்வேன் என்று சொல்லுகிறான். ஆடுகள் பின்னே அணிந்து கொண்டிருந்தேனே, என்னை அரசனாக்கினாரே, அதற்கு நான் வாழ்நாளெல்லாம் நன்றி உள்ள பிள்ளையாக இருப்பேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரத்திலே 10 குஷ்டரோகிகளிலே அந்த 9 பேர் நன்றியை மறந்து போனார்கள். ஆனால் ஒருவன் மாத்திரம் வந்து, நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன், எவ்வளோ வேதனைப்பட்டேன், என்னை சுகமாக்கினாரேன்னு சொல்லி அவர் பாதத்தில் விழுந்து அவரை முத்தம் செய்து ஸ்தோத்திரம் பண்ணி அவரை தொழுது கொண்டார். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நாம் யார் எந்த உதவி செய்திருந்தாலும் அந்த உதவியை ஒரு நாளும் அவர் மறக்காதீங்க. நன்றி சொல்லுங்கள், ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். பரலோக பிதாவை இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதி, அவருடைய வேலை, வருமானம், தொழில் எல்லாவற்றையும் ஆசீர்வதி, போக்கிலும் வரத்திலும் பாதுகாத்துக் கொள்ளும், அவருடைய விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். God bless you everybody. Thank you.